அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. நீங்க நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச காரியம் கூட உடனடியா நிறைவேறதுக்கு இந்த நம்பரை ஒரே ஒரு முறை மட்டும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க எழுதினாலே போதும். பல லட்சம் பேர் பலனடைஞ்ச ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இது. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை. இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அது மட்டும் இல்லாம ஆஞ்சநேயர் மற்றும் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாளாவும் இந்த சனிக்கிழமை அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தேய்பிறை சஷ்டி திதி இருக்கு. இந்த சஷ்டி திதி முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல 666ங்கிற அற்புதமான ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு சித்திரை மாசம் 6ஆம் தேதி. அடுத்ததா இந்த சஷ்டி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 6வது திதி. அதே மாதிரி முருகப்பெருமானுக்குரிய நம்பர் 6. அந்த வகையில 666ங்கிற அற்புதமான ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு. இந்த 6ங்கிற நம்பர் சுக்கிர பகவானுக்கும் உகந்தது. சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த 6ங்கிற சேர்க்கை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் நமக்கு இருக்கு. அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 781. இது ஏஞ்சல் கேஷியலோட நம்பர். நம்ம சேனல்ல மட்டும்தான் இந்த ஏஞ்சல் கேஷியலை பத்தி தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனல்ல 2-3 வீடியோஸ் நான் கொடுத்திருக்கேன். இந்த 781ங்கிற சேர்க்கை இன்னைக்கு எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் 25வது வருஷம், இதோட கூட்டுத்தொகை 7. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை, சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள், சனி பகவானுக்குரிய நம்பர் 8. அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு ஏப்ரல் மாசம் 19ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 10ங்கிற நம்பர் வரும். இந்த 10ங்கிற நம்பரோட கூட்டுத்தொகை 1ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில 781ங்கிற ஏஞ்சல் கேஷியலோட நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஒரு சேர்க்கைன்னே சொல்லலாம். பொதுவா இந்த 781ங்கிற ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு உடனடியா நமக்கு பலன் கிடைக்கும். அதுலயும் இந்த சேர்க்கை தேதியிலேயே வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள்ல நாம நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச காரியம் கூட உடனடியா நிறைவேறதுக்கு இந்த ஏஞ்சல் கேஷியல் நம்பரை எப்படி பயன்படுத்தணும்னு தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம். யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் நீங்க செய்யுங்க. உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் வேண்டுதல் வைக்கலாம். யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். எந்த வேண்டுதல் உங்களுக்கு இருந்தாலும் சரி, நிறைவேறாத நியாயமான ஆசை எதுவா இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க வேண்டுதல் நிச்சயமா உடனடியா நிறைவேறும். இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இருந்தாலும் எப்பயுமே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு பெஸ்டான டைம் சொல்லுவேன். அந்த வகையில இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பெஸ்டான டைம் எதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம் தான் பெஸ்டான டைமா நமக்கு இருக்கு. ஏன்னா நாம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்கக்கூடிய சமயத்துல நம்ம ஆழ் மனசு விழிப்பு நிலையில இருக்கும். இந்த டைம்ல நம்ம மனசுல நினைக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம மனசுல உடனடியா பதியும். ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை மாற்றி அமைக்கும்னே சொல்லலாம்.
அந்த வகையில ஆழ் மனசு விழிப்பு நிலையில இருக்கும் போது இந்த பரிகாரத்தை நாம செய்யும் போது நமக்கு இன்ஸ்டன்டா ரிசல்ட் கிடைக்கும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேற எந்த கலர் பேனாவையும் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த வேணாம். ஏன்னா இந்த சிகப்பு நிறம் நம்ம மேனிஃபெஸ்டேஷனை ட்ரிகர் பண்ணி கொடுக்கும். நம்ம வேண்டுதல் உடனடியா நிறைவேறதுக்கு இந்த சிகப்பு நிறம் நமக்கு கை கொடுக்கும். இது மட்டும்தான் நமக்கு தேவையான பொருட்கள். வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது. எப்பயும் போல 10 பைசா கூட செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி நைட்டு உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். தயவு செஞ்சு இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா எந்த வேலையும் செய்யாம அப்படியே தூங்கறதுக்கு பாருங்க. இது உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். சரி, இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எந்த ஒரு கஷ்டத்தையும் இந்த டைம்ல நீங்க யோசிக்க கூட வேண்டாம். கடன் பிரச்சனை இருக்கிறவங்க எனக்கு பணம் வேணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ, எனக்கு குழந்தை வேணும், என்னோட குழந்தைங்க நான் சொல்ற பேச்சு கேட்கணும், என்னுடைய கணவர் என்கிட்ட பாசமா இருக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அதை மட்டும் கேளுங்க. தேவையில்லாத கஷ்டங்கள் எதையும் நீங்க சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய ஒரே ஒரு வரத்தை நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் சொல்ல போற நம்பர், அதாவது ஏஞ்சல் கேஷியலோட நம்பர் 781. இந்த நம்பரை இப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா சொல்லிக்கிட்டே உங்களோட லெப்ட் ஹேண்ட்ல மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல நீங்க எழுதிக்கோங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா அந்த நம்பரை உங்க கண்ணால பாத்துக்கிட்டே உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னா என்னிடம் 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க அஃபர்மேஷனா சொல்லலாம். இப்போ திருமணம் நடக்கணும்னா உங்க பையனுக்காகவோ பொண்ணுக்காகவோ இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா, என்னுடைய பையனுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது அப்படின்னு நீங்க சொல்லலாம். உங்க வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி, அப்படி இல்லைன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்க சொல்லுங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், எதிர்மறையான வார்த்தைகள், எண்ணங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்களும் பணவரவு அதிகரித்து விட்டதுன்ற மாதிரி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா முன்னாடி நான் கடன் பிரச்சனைக்கு சொன்ன மாதிரி எவ்வளவு பணம் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த பணம் உங்க கையில இருக்கிற மாதிரி ஒரு அஃபர்மேஷனா நீங்க சொல்லுங்க. நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியமா இருக்கிறதா அஃபர்மேஷன் சொல்லுங்க. இந்த மாதிரி குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்க அஃபர்மேஷன் சொன்னா போதுமானது. ஏஞ்சல் கேஷியலோட நம்பர், அதாவது 781ங்கிற நம்பரை உங்க லெப்ட் ஹேண்ட்ல இடது கை மணிக்கட்டு பகுதியில எழுதிக்கிட்டு அந்த நம்பரை உங்க கண்ணால பாத்துக்கிட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி அஃபர்மேஷனை 5 நிமிஷம் மட்டும் சொல்லுங்க. இப்படி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க எப்பயும் போல தூங்கலாம். நாளைக்கு காலையில எந்திரிச்சு உங்க கைகளை ஃபேஸ் வாஷ் பண்ணும் போது நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த 781ங்கிற ஏஞ்சல் நம்பர் பல லட்சம் பேருக்கு கை மேல பலனை கொடுத்த அதிசக்தி வாய்ந்த ஒரு நம்பர்னே சொல்லலாம். அதனால இந்த நாளை தவற விடாம இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.